Hello, this is Jagan from Grow with Data. இந்த வீடியோ வந்து பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின் சீரீஸ்ல இருக்கக்கூடிய 79வது வீடியோ. ஸோ ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு கொஸ்டின் எடுத்து டீட்டெயிலாக பேசிட்டு இருப்போம். இந்த வீடியோல வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருப்பாங்க, ஒரு வேர்டு. அதுல வந்து எத்தனை ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ வந்து தமிழ் பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின் 51 to 100 அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல டேக் ஆயிருக்கும். இந்த வீடியோல பேசக்கூடிய எல்லா கோடுமே வந்து கிட்டப்ல அப்லோட் ஆயிருக்கும். அந்த கிட்டப் லிங்க் வந்து அந்த கரஸ்பாண்டிங் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டேட்டாவை பத்தி பார்க்கலாம், அதுக்கப்புறம் கொஸ்டினை பத்தி டீட்டெயிலா பேசுவோம். ஸோ நமக்கு வந்து வேர்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்காங்க, அதுல வந்து ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எத்தனை இருக்கு அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணு அப்படிங்கிறாங்க. பேசிக்கலி எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படின்னாங்கன்னா நான் யோசிக்க என்னவா இருக்கும், ஒரு அட் சிம்பிள், ஒரு டாலர் சிம்பிள் இல்லையா, ஒரு அட்டு, டாலரு, ஆட்ஸ், இத மாதிரி சிம்பிள் தான் வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். அதாவது ஏ டு ஜி அந்த அல்பாபெட்ஸ் இல்லாம நியூமரிக் கூட வச்சுக்கோ, 0 to 9, ஏ டு ஜி 0 to 9, அது ரெண்டு செட்டும் இல்லாம மற்ற எது வந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் கேரக்டர். ஸோ இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இப்போ இன்புட் வந்து இப்போ வேர்ட் ஈக்குவல் டு grow with data ஒரு ஹேஷ் ஹியர் அட் இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதுல என்னென்ன ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கு, ஹேஷ் இருக்கு, டாலர் இருக்கு, ஸ்பேஸ் வந்து ஸ்பெஷல் கேரக்டரா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இதை கவுண்ட் பண்ணணும் அப்படிங்கறத நான் யோசிச்சேன். ஸோ இந்த சினாரி எப்படின்னு பார்த்துடலாம். முதல்ல இப்போ ஏ வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வச்சுக்கோங்க, ஏ ஈக்குவல் டு அட் சிம்பிள். இது வந்து ஆல்பாபெட்டா அல்லது ஸ்பெஷல் கேரக்டரா அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்போம்? ஏ டாட் இஸ் ஆல்பா. ஸோ இது வந்து எஸ் ஆர் நோ கொஸ்டின். ஏ ஈக்குவல் டு ஆர் அப்படின்னா அது வந்து ட்ரூ, கேபிட்டல் ஆர் இருந்தா கூட ட்ரூ. ஆனா இப்போ டாலர் சைன் இருந்துச்சு அப்படின்னா ஃபால்ஸ் வந்துடும். இந்த ஆல்பாபெட் இல்லாம வந்தா ஃபால்ஸ் வந்துடும். நியூமரிக்கா இருந்தா கூட ஃபால்ஸ் ஆயிரும். ஜீரோவா இருக்கட்டும் இல்ல 9 இருக்கட்டும், ஸ்பேஸா இருந்தா கூட ஃபால்ஸ் தான் வரும். ஸோ இப்போ வந்து நம்ம நம்பரை வந்து ஹேண்டில் பண்ணணும். ஆல்பாபெட்டாவும் இருக்கலாம், நம்பராகவும் இருக்கலாம். அப்படின்னா ஆல்பா நியூமரிக் எடுக்கலாம், ஏஎல் என்யூஎம். ஸோ ஆல்பா நியூமரிக் கொடுத்தோம்னா நம்ம ஏ கொடுத்தாலும் ஆல்பாபெட்டை எஸ் சொல்லும், நம்பர் கொடுத்தாலும் எஸ் சொல்லும். ஆனா நம்பரும் ஆல்பாபெட்டையும் தாண்டி வேற ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து கன்சிடர் பண்ணாது, ஃபால்ஸ் அப்படிங்கும். ஸோ இதான் சினாரியோ. அப்படின்னா இப்போ வந்து எனக்கு இந்த grow with data அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, இதுல வந்து எத்தனை ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். அப்படின்னா நான் வந்து கவுண்ட் ஈக்குவல் டு 0 கொடுத்துட்டு ஃபார் ஐ இன் வேர்ட். ஸோ இது வந்து ஒவ்வொரு கேரக்டரா ரீட் பண்ணும். இஃப் நாட் ஐ டாட் இஸ் ஆல்பா நியூமரிக். ஸோ ஆல்பா நியூமரிக்கா இல்லாம இருந்துச்சுன்னா நாட் ஆல்பா நியூமரிக். அப்படி இருந்துச்சு அப்படின்னா கவுண்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணு அப்படிங்கிறோம். ஸோ கடைசியில் கவுண்டை பார்த்தோம் அப்படின்னா 7 இருக்கும். இது ஒரு ஸ்பேஸ் 1, ஸ்பேஸ் 2, ஸ்பேஸ் 3, ஒரு ஹேஷ் 4, ஒரு ஸ்பேஸ் 5, இங்க ஒரு ஸ்பேஸ் 6, ஒரு அட் சிம்பிள் 7. ஸோ 7 இருக்குது. ஸ்பேஸை வந்து நீ கன்சிடர் பண்ணாத அப்படின்னா இஃப் நாட் அண்ட் நாட் ஐ ஈக்குவல் டு ஒரு ஸ்பேஸ் அப்படின்னா கவுண்ட் பண்ணு அப்படின்னா எனக்கு ஸ்பேஸை வந்து கன்சிடர் பண்ணாது, அந்த ஹேஷ் சிம்பிளும் அட் சிம்பிளும் தான் இருக்கும். அது எப்படி பார்க்கலாம்னா பிரிண்ட் கொடுத்தானா போதும், பிரிண்ட் ஐ. ஸோ வந்து இதெல்லாம் கன்சிடர் பண்ணுமோ அதெல்லாம் பிரிண்ட் ஆகும், ஹேஷ் ஒரு அட்டு. ஸோ 2 இது வரும். ஸோ இதான் வந்து நான் கொஸ்டினை பார்த்தோன்னே நான் யோசிச்சேன், ஓகே ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்னா இப்படிதான் இருக்கும், இப்படிதான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த சினாரியோ அப்படி கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஸ்பெஷல் சினாரியோ அப்படின்னா எனக்கு ஒரு பேர் ஆஃப் ஆல்பாபெட்ஸ் இருக்கணும். ஸ்மால் ஏ இருந்துச்சுன்னா கேபிட்டல் ஏ இருக்கணும். அந்த பேர் இருந்துச்சு அப்படின்னா அதான் வந்து ஸ்பெஷல் கேரக்டர். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஸ்மால் ஏ இருக்கு, கேபிட்டல் ஏ இருக்கு, அப்புறம் ஸ்மால் பி இருக்கு, கேபிட்டல் பி இருக்கு, ஸ்மால் சி இருக்கு, கேபிட்டல் சி இருக்கு. ஸோ 3 பேர் இருக்கு. ஸோ அவுட்புட் வந்து இதே இது வந்து வேர்ட் ஈக்குவல் டு ஏபிசின்னு வச்சுக்கோங்க, இன்னொரு ஏ கூட வச்சுக்கலாம். ஸோ இது 2 ஏ இருக்கு, 2 ஸ்மால் ஏ இருக்கு, ஆனா கேபிட்டல் ஏ இல்ல. ஸோ பிக்கு வந்து கேபிட்டல் பி அந்த பேர் இல்ல, அதனால அவுட்புட் வந்து 0.
வந்து எனக்கு ஒரு கொஸ்டின் வருது, வேர்ட் ஈக்குவல் டு சிசி அண்ட் சிசி இல்லையா? ரெண்டு சி இருக்கு, ஒரு சி கேபிட்டல் சி அண்ட் ஸ்மால் சி, இன்னொரு பேரும் இருக்கு. ஸோ ரெண்டு பேர் இருக்கு. ஸோ சிசி அப்புறம் இன்னொரு சி. ஸோ ரெண்டு பேர் இருக்கு. இப்போ அவுட்புட் வந்து 2ன்னு வரணுமா 1ன்னு வரணுமா? அதாவது நான் டிஸ்டிங்க்ட் பேரா எடுக்கணுமா, அல்லது எத்தனை பேர் இருக்குதோ அந்த ஸ்பெஷல் கேரக்டர் இல்லாத இந்த ஆல்பாபெட் வந்து எத்தனை பேர் இருக்குதோ அத்தனை கவுண்ட் எடுக்கணுமா அப்படிங்கிறது கேள்வி இல்லையா? ஸோ இன்டர்வியூட்ட கேட்கணும், டிஸ்டிங்க்ட் ஆஃப் அந்த ஆல்பா பேர் எடுக்கணுமா, அப்படி இல்லைன்னா எத்தனை பேர் வந்தாலும் அதை கவுண்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் இது ரெண்டு சினாரியும் பார்க்கலாம். ஒரு சினாரியோ வந்து ஒரு பேர் எடுத்துட்டோம் அப்படின்னா அதை வந்து டிஸ்டிங்க்டா வச்சுக்கணும். ஸோ 26 பேர் தான் மேக்ஸிமம் எடுக்க முடியும். 10 தடவை ஏபி ஏபின்னு ஒரு பேர் இருந்துச்சுன்னா, 10 பேர் இருந்துச்சுனாலும் நம்ம ஒரு தடவை கன்சிடர் பண்ண போறோம். அது வந்து சினாரியோ 1. சினாரியோ 2 வந்து எனக்கு ஏ ஸ்மால் ஏ கேபிட்டல் ஏ ஒரு பேர் இருந்துச்சுன்னா அது 50 தடவை இருந்தாலும் சரி 50 தடவையும் கவுண்ட் பண்ணணும். ரெண்டு சினாரியோவும் நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சினாரியோ சினாரியோ 1 வந்து டிஸ்டிங்க்ட் பேர்ஸ். ஓகே, ஸோ டிஸ்டிங்க்ட் பேர்ஸ் எப்படி பார்க்கறது? முதல்ல இந்த வேர்ட் எடுத்துக்கலாம், ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுவோம். def grow with data word. ஓகே, ஸோ இன்புட் வேரியபிள் வந்து வேர்டு வந்துருச்சு. இப்போ வந்து சில வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ண போறேன், ட்ராக் பண்ணணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மால் செட். ஸோ இதுல வந்து எல்லா ஸ்மால் ஆல்பாபெட்ஸையும் ஸ்டோர் பண்ண போறேன். அதுக்கப்புறமா கவுண்ட், எத்தனை பேர் இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்றோம். இனிஷியலைஸ் டு 0. இப்போ ஃபார் ஐ இன் த இன்புட் வேர்ட், இதுல வந்து என்ன பண்ண போறோம்னா ஸ்மால் லெட்டர் எல்லாத்தையும் எடுத்து அந்த ஸ்மால் செட் இருக்கு இல்லையா அதுல ஸ்டோர் பண்ண போறேன். இஃப் ஐ டாட் இஸ் லோவர், ஸோ ஸ்மால் லெட்டரா இருந்துச்சு அப்படின்னா ஸ்மால் செட்டுங்கிற வேரியபிள்ல அந்த கேரக்டரை நம்ம ஆட் பண்ண போறோம். ஆட் ஐ. ஸோ செட் உங்களுக்கு தெரியும், அது டிஸ்டிங்டா ஸ்டோர் பண்ணும். 50 தடவை ஸ்மால் லெட்டர் வந்தாலும் சரி ஒரே ஒரு தடவை தான் ஸ்டோர் பண்ணும் இல்லையா? இப்போ வந்து ஏ ஈக்குவல் டு செட் அப்படின்னு வேரியபிள் வச்சிருக்கோம். ஏ டாட் ஆட் கே அப்படின்னா ஏ கொடுக்கும்போது நமக்கு வந்து கேங்கிறது வரும். இன்னொரு தடவை ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ஏ டாட் ஆட் கே அப்படின்னாலும் எனக்கு ஒரு தடவை தான் வரும். ரெண்டு தடவை ஆட் பண்ணா கூட டிஸ்டிங்க்ட் தான் எடுக்கும். இதே இது ஜி எடுத்துச்சுன்னா ஜி இல்லையா? ஸோ இது வந்து செட்டோட இது. இதே இது வந்து நீங்க லிஸ்ட் எடுத்தீங்கன்னா, லிஸ்டா இருந்துச்சுன்னா ஏ டாட் அப்பண்ட் கே, இதையும் ஒரு கே வச்சுக்கலாம், ஏ டாட் அப்பண்ட். ஸோ லிஸ்ட்ல வந்து டூப்ளிகேட்ஸ் ஸ்டோர் ஆகும். ஸோ அதான் லிஸ்ட்டுக்கும் செட்டுக்கும் இருக்கிற மெயின் டிஃபரன்ஸ். ஓகே, இப்போ வந்து எனக்கு வந்து நான் செட்ல ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன் அது எப்படி இருக்குன்னு. ஸ்மால் செட், ஓ பிரிண்ட். ஸோ இப்போ ஃபங்க்ஷனை கால் பண்றேன். ஸோ இது என்ன ஆகும், எல்லா ஸ்மால் லெட்டர்ஸையும் லிஸ்ட்ல ஸ்டோர் பண்ணுது. ஏபிசி இருக்கு இல்லையா? ஸோ எல்லா ஸ்மாலையும் டிஸ்டிங்டா ஸ்டோர் பண்ணுது, அதான் முக்கியம். ஸோ 2 ஏ இருக்கு, இருந்தாலும் ஒரு தடவை தான் ஸ்டோர் பண்ணுது. ஓகே, ஸோ இது வந்து முதல் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் என்ன பண்றோம்னா திரும்பவும் அந்த வேர்டை வந்து ரீட் பண்றேன். ஃபார் ஜே இன் வேர்ட், ஐயே கொடுக்கலாம், பட் ஒரு டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக கொடுக்குறேன். இப்போ வந்து இஃப் ஜே டாட் ஃபர்ஸ்ட் லோவர் எல்லாம் ஸ்டோர் பண்ணோம், இப்போ அப்பரான்னு செக் பண்றோம். அப்பர் அண்ட் ஜே டாட் லோவர் இருக்கு இல்லையா, அந்த லோவர் வந்து நமக்கு அந்த ஸ்மால் செட்ல இருக்கணும். ஸ்மால் செட்ல இல்ல அப்படின்னா லோவர் கேஸ் வரைக்கும் வரலன்னு அர்த்தம். அப்படி இருந்துச்சு, வந்திருக்கிற லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டர், அதோட கரஸ்பாண்டிங் ஸ்மால் வந்து எனக்கு ஸ்மால் செட் வேரியபிள் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து பேர் இருக்குன்னு அர்த்தம்.
இப்போ வந்து கவுண்ட் வந்து என்ன பண்ணேன்னா எனக்கு 3 தடவை வந்துருச்சு. ஏபிசி அப்படிங்கிறது 3 தடவை வந்துடும். இது வேர்ட் ஈக்குவல் டு ஏபிசி பேர் இல்லை அப்படின்னா எனக்கு 0 வந்துடும் இல்லையா? இப்போ இன்னொரு சினாரியோ இருந்துச்சு இல்லையா? வேர்ட் ஈக்குவல் டு சிசி சிசி இது வந்து 1 தான் வரணும், ஆனா 2 வருது. ஏன்னா செட்ல வந்து முதல் தடவை ஒரு சி ஆட் ஆயிரும், ரெண்டாவது தடவை வருது அப்பர் கேஸான்னு செக் பண்ணி பார்க்கும். இது அப்பர் கேஸா? ஆமா அப்பர் கேஸ். செட்ல வந்து ஸ்மாலர் கேஸ் இருக்கு, அப்போ கவுண்ட்டை ஒரு ஆட் பண்ணும். ரெண்டாவது வந்து ரீட் பண்ணோம், கேபிட்டல் இருக்கு, ஆமா இது கேபிட்டல் அப்பர் கேஸ். அதுக்கப்புறம் லோவர் கேஸ் இருக்குதா? ஆமா செட்ல இருக்குது. அப்புறமா இன்னொரு தடவை கவுண்ட் பண்ணும். ஸோ எத்தனை தடவை கேப்ஸ் இருக்கோ அத்தனை தடவை கவுண்ட் பண்ணும். அதை வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் இல்லையா? டிஸ்டிங்டா எடுக்கணும். அதுக்கு என்ன பண்றது? இந்த ஸ்மாலர் செட் மாதிரி அப்பர் செட் அப்படின்னு ஒரு செட்டை கிரியேட் பண்றோம். ஸோ இது எதுக்காகன்னா ஒவ்வொரு தடவையும் ஒரு அப்பர் கேஸ் இருக்கு, அது வந்து லோவர் செட்டோட மேட்ச் ஆகுது அப்படின்னா அது மேட்ச் பண்ணோட கவுண்டை இன்க்ரிமெண்ட் பண்றோம் இல்லையா? இன்க்ரிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அப்பர் செட் டாட் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்பர் செட்ல ஆட் பண்ணிடுறோம். இப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து அப்பர் செக் பண்ணும்போது அது அப்பர் கேஸான்னு பாக்குறோம், ஆமா. லோவர் கேஸ் இருக்குதான்னு பாக்குறோம், ஆமா இருக்குது. அண்ட் நாட் ஜே இன் அப்பர் செட். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த அப்பர் செட்ல வந்து இந்த ஜே ஆட் ஆயிடக்கூடாது, அந்த எழுத்து வந்து ஆட் ஆயிடக்கூடாது. அப்படின்னா நீ வந்து கவுண்ட் பண்ணு அப்படிங்கிறோம். ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு ஒரு தடவை தான் வரும். ஏன்னா ரெண்டாவது தடவை வரும்போது இங்க செக் பண்ணி பார்க்கும் ஜே இன் அப்பர் செட்டா இருக்கான்னு. ஆமா ஃபர்ஸ்ட் டைம் வரும்போதே நம்ம ஆட் பண்ணிட்டோம் அதுல, அதனால எனக்கு ரெண்டாவது தடவை கன்சிடர் பண்ணாது, அதனால டூப்ளிகேட்ஸ் வராது எனக்கு இல்லையா? ஸோ இது வந்து ஒரே ஒரு அப்பர் செட் பண்ண உடனே டிஸ்டிங்க்டை வந்து நம்மளால மெயின்டைன் பண்ண முடியுது. இதே இது மல்டிபிள் டெஸ்ட் கேசஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து அசர்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து மல்டிபிள் டெஸ்ட் கேஸை டெஸ்ட் பண்ணலாம். இங்க வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் மாதிரி ஏ இருக்கு, பி இருக்கு, சி இருக்கு, அப்போ 3. இங்க ஏபிசிக்கு பேர் கிடையாது, 0. இதுல பாத்தீங்கன்னா பி மட்டும் ஒரு பேர் இருக்கு, 1. இது மல்டிபிள் பேர் இருந்தா கூட டிஸ்டிங்கா கன்சிடர் பண்றோம், அதனால 1. பியும் அதே மாதிரி தான், மல்டிபிள் பேர் இருக்கு இருந்தாலும் டிஸ்டிங்கா கன்சிடர் பண்றோம். ஸோ இதை ரன் பண்ணும்போது எனக்கு அவுட்புட் பாஸ்ன்னு வருது. இது வந்து டிஸ்டிங்டா பண்றது. செகண்ட் சினாரியோ என்ன பண்ணியிருந்தோம், நம்ம வந்து டூப்ளிகேட்டை அக்செப்ட் பண்ற மாதிரி. சினாரியோ 2 accept or consider duplicates. ஸோ இந்த சினாரியோல என்ன பண்றோம்னா நம்ம அதே டெஸ்ட் கேஸ் எடுத்துக்கலாம், அதே கோட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கோட்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா செட் இல்லாம ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்றோம். எனக்கு வந்து அப்பர் கேஸ் தேவையில்லை. ஸோ இதுல வந்து லோவரா இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்றதுக்கு அப்பண்ட். ஸோ எத்தனை ஸ்மால் ஏஸ் இருக்கோ அத்தனை தடவை அது ஆட் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து அப்பர் கேஸ் செக் பண்றோம், இது அப்பர் கேஸ்ல இருக்குதா அப்படின்னு பாக்குறோம், ஆமா இருக்குது. லோவர் கேஸ் வந்து இந்த ஸ்மால் செட்ல இருக்குதா அப்படின்னு பாக்குறோம், இருக்குது. இதை வந்து தூக்கி விட்டுறலாம். இருந்துச்சுன்னா கவுண்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு ஸ்மால் செட்ல வந்து அந்த கேஷ் இருக்கு இல்லையா, அதை வந்து லிஸ்ட்ல இருந்து தூக்கி விட்டுரு. ஏன்னா ஒரு தடவை அதை யூஸ் பண்ணிட்டோம் இல்லையா, அந்த பேரை எடுத்து விட்டோம் அப்படின்னா ரெண்டாவது பேர் இருந்துச்சு அப்படின்னா அதுல இருக்கும். இப்போ இதுல வந்து 2 தடவை வருது, அதனால இந்த டெஸ்ட் கேஸ்ல 2, இதுலயும் 2, மற்றதெல்லாம் அதே தான் வரும். ஸோ இதுல என்ன வருது, 3. ஓகே, ரிமூவ் வந்து ஜே டாட் லோவர், இதே தப்பு தான் பண்ணுவேன். ஏன்னா அப்பர் கேஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, இது வந்து லோவர் கேஸ் சேவ் பண்றோம். ஒன்ஸ் அந்த அப்பர் கேஸ் இருந்துச்சு அப்படின்னா கவுண்ட் பண்ணிட்டு அது கரஸ்பாண்டிங் லோவர் கேஸ் இருக்கு அந்த லிஸ்ட்ல, அதை வந்து ரிமூவ் பண்ணிடு அப்படிங்கிறோம். ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு தடவையும் அந்த டிஸ்டிங்க்ட் பேர் வர வர அந்த செட் வந்து கிளியர் ஆகிட்டே இருக்கும். அதனால டூப்ளிகேட்ஸ் வராது, அந்த பேர் எக்ஸாக்ட் பேர் கவுண்ட் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதனால நம்ம ஈஸியா அந்த ட்ராக் பண்ணிக்கலாம்.
மல்டிபிள் பேர்ஸ் இருந்துச்சுன்னா அதை அப்படியே ட்ராக் பண்ணிடலாம். ஸோ இது ஸ்மால் சேஞ்ச் தான் இல்லையா? செட்டை வந்து லிஸ்டா மாத்தணும் டு மேக் ஷுர் நம்ம வந்து ஒரு தடவை ரிமூவ் பண்றோம். அதை எதை ரிமூவ் பண்றோம்னா லோவர் கேஸை ரிமூவ் பண்றோம் இல்லையா? லோவர் கேஸ் தான் சேவ் பண்றோம். லோவர் கேஸ் சேவ் பண்றதுனால அந்த கரஸ்பாண்டிங் அப்பர் கேஸோட லோவர் கேஸை delete பண்றோம். அதனால கவுண்ட் வந்து நமக்கு மேட்ச் ஆகுது. ஸோ இந்த கோடெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்க க்ரோவியோட யூடியூப் சேனல் போனீங்கன்னா பிளேலிஸ்ட்ல வந்து இது வந்து தமிழ் பைத்தான் டெரி கொஸ்டின்ஸ் 51 to 100ல இருக்கும். இதோட கரஸ்பாண்டிங் இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து பைத்தான் டெரி கொஸ்டின்ஸ் 51 to 100ல இருக்கு. ஸோ இந்த பிளேலிஸ்ட்டுக்கு உள்ள போனா இந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அந்த வீடியோட கரஸ்பாண்டிங் பிளேலிஸ்ட் வந்து கிட்டப் லிங்க் வந்து இருக்கு. கிட்டப் லிங்க்ல வந்து கோட் பேஸ்ல நீங்க பார்க்கலாம் எல்லா கோடையுமே. இந்த வீடியோ வந்து 76வது வீடியோ இல்லையா? 79வது வீடியோ. ஸோ 79வது வீடியோ போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த டிஸ்டிங் கவுண்ட், செகண்ட் பார்த்த அந்த டூப்ளிகேட் கன்சிடரேஷன், ரெண்டு கோடுமே இதுல இருக்கு. இதை நீங்க ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கரஸ்பாண்டிங் இது வாட்ஸ்அப் சேனல்ல ஆட் ஆகணும்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இங்க இருக்கு. க்ரோத் வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க ஆட் ஆகிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.